السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. صدق الله العظيم. உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு தேவை என்று வரும்பொழுது அதற்காக என்ன வழி என்று அவன் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த வழியில் நாம் அமல் செய்தால் கண்டிப்பாக அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு உதவி செய்வான். இப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை பணம் பிரச்சனை தான். என்னுடைய பயானில் டாபிக் என்னவென்றால், உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை பணம் பிரச்சனை தானா என்று. அதாவது உங்களுக்கு பணம்தான் மிகப்பெரிய பிரச்சனையா? இதை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் வாழும் எல்லோருக்கும் பணம்தான் மிகப்பெரிய பிரச்சனை. நாம் நினைக்கிறோம் இது இருந்துவிட்டால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்துவிடும், இது இருந்துவிட்டால் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சுலபமாக கிடைத்துவிடும், இது இருந்துவிட்டால் நமக்கு தேவையான உணவும் கிடைத்துவிடும், இது இருந்துவிட்டால் நம்முடைய தேவையான ஆசைகளையும் நமக்கு தேவையான பொருட்களையும் நாம் சுலபமாக அதை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இதை இருந்துவிட்டால் நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ, இல்லை நாம் ஏதாவது வாங்கலாம் என்று நினைத்தாலோ அதை உடனே நம்மால் செய்ய முடியும், அப்படி என்று நாம் நினைக்கிறோம். இதை மட்டும் இல்லை என்றால் நமக்கு தேவையான விஷயத்தை இதையும் வாங்கவும் முடியாது, நம்முடைய சிறிய சிறிய ஆசைகளையும் நிறைவேற்ற முடியாது, மற்றும் நமக்கு சரியான உணவும் வாங்க முடியாது. நமக்கு தேவையான நாம் ஆசைப்படுகின்ற உணவு, இப்படிப்பட்ட உணவை நாம் சாப்பிட வேண்டும், 3 வேளை காலையில் இப்படி சாப்பிட வேண்டும், மதியம் இப்படி வாங்கி சாப்பிட வேண்டும், இரவில் இப்படி உணவை சாப்பிட வேண்டும் என்று நாம் நினைத்தால், பணம் மட்டும் இல்லாவிட்டால் வெறும் நம்முடைய ஆசை நினைவில் மட்டும்தான் இருக்கும், அதை அமலில் வராது. அதை நம்மால் அந்த ஆசையை தீர்க்க முடியாமல் போய்விடும். அப்படி என்றால் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை பணம் பிரச்சனை தான். இப்படிப்பட்ட பிரச்சனை சரியாகுவதற்கு நாம் தினந்தோறும் என்னென்ன முயற்சிகள் செய்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரும் வேலை செய்கிறார்கள், ஏதாவது ஒரு வேலை செய்கிறார்கள். வேலை செய்யாமல் யாரும் இருப்பதில்லை. ஏனென்றால் வேலை செய்தால்தான் நமக்கு, அதாவது 100ல் 1% தான் கிடைக்கிறது. நமக்கு தேவைப்படுகின்ற நம்முடைய தேவை எடுத்துக்கொண்டால் அந்த தேவையில் நமக்கு கிடைப்பது சம்பளமோ இல்லை கூலியோ பார்த்து விட்டால் 100ல் 1% தான் இருக்கும். நான் சொல்வது கரெக்ட் தானே? மீதி 99% நமக்கு தேவையாக இருக்கிறது. நாம் அதற்காக நாம் கம்பெனியில் வேலை செய்தால் எக்ஸ்ட்ரா டியூட்டியாக செய்கிறோம், எக்ஸ்ட்ரா டியூட்டி எடுத்து எக்ஸ்ட்ராவாக செய்கிறோம். இதே நம்முடைய கூலி வேலை செய்தால் அதையும் செய்துவிட்டு வேறு ஏதாவது கூலி வேலை இருந்தால் கூட நாம் அதையும் செய்கிறோம்.
இல்லை நாம் சம்பளமாக செய்தால் அதையும் செய்து கொண்டு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இன்னொரு ஜாபையும் செய்கிறோம். ஏனென்றால் அதில் நமக்கு தேவையான அந்த அளவிற்கு அந்த பணத்தில் நம்முடைய தேவை பூர்த்தி செய்யவில்லை. அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? எக்ஸ்ட்ராவாக செய்கிறோம். இதை வைத்தாவது நம்முடைய தேவை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று. ஆனால் பூர்த்தி ஆகிறதா? இல்லை. யாரிடத்தில் கேட்டாலும் இல்லை என்றுதான் சொல்வார்கள். அம்பானி எல்லோருக்கும் தெரியும். அவரிடத்தில் மிகவும் கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது. ஆனால் அவரிடத்தில் போய் கேட்டாலும் உங்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்று கேட்டால் அது அவர் சொன்னால் மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் அவருக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார் என்று அவர் சொன்னால் மட்டும்தான் தெரியும். எல்லோருக்கும் பணம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை கிடைத்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை. பணம் இருப்பவர்களிடம் போய் கேட்டு பாருங்கள் என்ன கஷ்டம் இருக்கிறது என்று. யார் பணத்தை வைத்து கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறாரோ அவரை போய் நீங்கள் கேட்டால் அவருக்கு ஒரே ஒரு கஷ்டம் கூட இருக்காது. ஏனென்றால் அவர் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு அவருடைய கஷ்டத்தை தூரமாக ஆக்குகிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை தரமாட்டான். ஆனால் யார் பணத்தை வைத்து கொண்டு அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை தூரமாக ஆக்காமல் தன்னுடைய விஷயத்தில் மட்டும் அவர்கள் கவனம் செலுத்தினால் அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு இருக்கின்ற கஷ்டத்தை விட அதிகமான 10 மடங்காக அவர்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பார். அதுவும் எப்படிப்பட்ட கஷ்டம் என்றால் அவருக்கு தேவையான உணவு அவரால் சாப்பிடவே முடியாது. அவர் அவ்வளோ பணம் வைத்து கொண்டும் அவர் ஆசைப்படுகின்ற விஷயத்தை அதை வாங்கி சாப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட நோயை அல்லாஹ் தபாரக் தஆலா அவர்களுக்கு தருவார். இப்படி கஷ்டப்படுவார். அவர் அவ்வளோ சொத்து வைத்து கொண்டும் அவர்கள் இப்படி கஷ்டப்படுவார். அவர்கள் வைத்து கொண்டிருக்கும் இவ்வளோ பணத்தை வைத்து கொண்டு ஏன் அவர்களால் ஆசைப்படுகின்ற விஷயத்தை வாங்கி சாப்பிட முடியவில்லை? நமக்கு மிகப்பெரிய ஆசை என்ன என்றால் நாம் ஆசைப்படுகின்ற உணவை வாங்கி சாப்பிட்டால் நமக்கு அது திருப்தியாக இருக்கும். ஆனால் அவர்களால் அதை சாப்பிட முடியாது. இப்போது அவருடைய தேவை பூர்த்தி ஆகிவிட்டது. அவ்வளோ பணம் இருந்தும் வெறும் பணத்தால் மட்டும் எதையும் செய்ய முடியாது. அந்த பணத்தோடு சேர்த்து அல்லாஹ்வினுடைய உதவி இருக்க வேண்டும். அவன் உதவி செய்தால் மட்டும்தான் அந்த பணத்தை இருந்தும் நம்மால் நிம்மதியாக வாழ முடியும். ஆனால் பலரும் போய் ஈமானுடையவர்களுக்கு பாருங்கள், அவர்கள் ஏழையாக இருந்தாலும் நிம்மதியாக வாழ்கிறார்கள். ஏனென்றால் அவரிடத்தில் அல்லாஹ் நிம்மதியை கொடுத்திருக்கிறார். ஆனால் நிம்மதியோடு சேர்த்து பணமும் கொடுத்து விட்டால் 100 நாளா 100 என்று சொல்வார்கள். அதாவது வெளிச்சத்தோடு இன்னும் வெளிச்சம், அவர்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்தோடு இன்னும் வெளிச்சமாகிவிடும். இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், முழு மனதோடு கேளுங்கள், அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து கேளுங்கள். எப்படி சஹாபா முழு நம்பிக்கையோடு கேட்டார்களோ நீங்களும் கேளுங்கள். ஆனால் கவனத்துடன் கேளுங்கள். அல்லாஹ் கண்டிப்பாக தருவார். அவனை தவிர வேறு யார் இருக்கிறார் நம்முடைய தேவை பூர்த்தி செய்வதற்கு? அவன் மேல் முழு நம்பிக்கையோடு கேட்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அல்லாஹ் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.